ஒரு சருகு ஞானம் மஞ்சிடுச்சின்னு சொல்லலாம். ஒரு சருகுன்னா சொல்லலாம், ஒரு இலை ஞானம் மஞ்சிடுச்சின்னு சொல்லலாம். இலை ஞானம் மஞ்சுதா, சருகு ஞானம் மஞ்சுதா? இலை ஞானம் மஞ்சுதா, சருகு ஞானம் மஞ்சுதா? சருகா கிடையவே கிடையாது. எருவான பேர் தான் அது ஞானம் மஞ்சுது. ஞானம் படியும் போது போய் பார்த்தா அங்கே இலையும் இல்லை, சருகம் இல்லை. புரியுதா? இப்போ இலையே இல்லை, துளுத்து வரும்போதே ஞானம் மஞ்சிட்டேன்னா இலையாகணும். அப்புறமா என்ன ஆகணும்? உதிரணும். கீழே வந்து என்ன ஆகணும்? மக்கணும். மக்கன பேர் என்ன வாங்கின? நீ காணாமல் போயிடணும். எடுத்த உடனே காணாமல் போயிட்டேன்னா முளைக்கவே இல்லை. முளைச்சி 3 இலை உள்ள அதுக்குள்ளே பேச வேண்டியன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன அந்த 3 இலை எல்லாம் இந்த கதை தான். 3 இலை என்ன ஆச்சு? துளிரில் ஒரு இலை, பசுமையில் ஒரு இலை, சருகான ஒரு இலை. 3 இலை என்ன கீழே ஊந்து காணாமல் போனோம். நீ எது வரைக்கும் போகிறேன்னுங்கண்ணா? சமாதி வரைக்கும். இப்போ திடுதுப்புன்னு ஞானம் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்? ஒரு துளிர் சொல்லுது, நான் ஞானம் அடைந்திருக்கிறேன், முளைத்திருக்கிறேன்ட்டு. கரெக்ட் தானே? அதோட ஞானம் அவள் தான், அதோட தான். ஆனால் எருவாயிட்ட பேருக்கு உரமாயிட்ட பேருக்கு ஒன்று பேசுது, அது எப்படி இருக்கும்? வேற. புரியுதா என்ன சொல்கிறது? இது ஜெயிக்க முடியலன்னு துளிர் கஷ்டப்பட்டா ஒன்றும் செய்ய முடியாது. எப்போ தெரியும்? சருகாகி உதிர்ந்த பிறகு சருகான எருவாக்கி பேரும் கூட அது ஒரு மரத்தை வாழ வச்சுட்டு போயிருக்கும். அதோட ஞானம் எங்கே? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன் அது இலைகளை மரத்துக்கு கிளவே விழுகுது? மழை பெஞ்சு தரும் மக்கி உரமாகி உள்ள நல்ல ஞானம் அடித்து யார் கேட்டாங்கதே? நீ தான். 100% வந்து தான். ஈஸியாக என்ன பண்ணேன்? எதுக்கு அங்கே எங்கே தெரிஞ்சுங்கிற? இந்த வீடியோ பார்த்த உடனே சொல்லு, நான் ஞானம் வந்து விட்டேன். அப்படி இல்லைன்னா சிவயோகின்னு பேரை வச்சுக்கோ. என்ன பிரச்சனை உனக்கு?